ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறுதானியங்க வாங்கிட்டு வந்துருக்குறாங்க எங்கள் வீட்டுக்காரு. என்ன செய்ய போகிறோன்னா மால்ட் செய்ய போகிறோம். இதெல்லாம் அரிசின்னு வந்து தினந்தோறும் ஒரு டம்ளர் மால்ட்டு குடிக்க போகிறோம். பசங்க, நாங்கள், எங்கள் அம்மா. ரொம்ப ஹெல்தி. 16 வகையாக சிறுதானியம் பாருங்க. இனிமேல் எல்லாம் வறுத்து சுத்தமாக 22 விதமானதா பாருங்க. எல்லாம் வறுத்துன்னு இருக்கிறோம். எல்லாம் வறுத்துன்னு வறுக்காதது இது. இன்னும் எல்லாம் கவரில் ஓப்பன் பண்ணி ஒன்றா ஒடுத்து நாங்கள் இப்படி சேர்க்க போகிறோம். இப்படி சேர்த்து கடைசியில் அரிசின்னு வந்து நாங்கள் வந்து இது மால்ட்டாக குடிக்கிறோம். மால்ட்டு ஸ்வீட்ஸ் கூட செய்யலான்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஸ்வீட்ஸு எதாவது நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக வீடியோ போடுறோம். உங்களுக்கும் பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் இப்படி மால்ட்டாக குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் நம்ம வந்து குடிக்கலாம். ரொம்ப ஹெல்தி. பாருங்க, இந்த சிகப்பு அரிசி வந்து கரெக்டாக சிகப்பு அரிசி வந்து ரொம்ப நல்லது. சிகப்பு அரிசி ஆகட்டும், இந்த கருப்பு அரிசி ஆகட்டும். இந்த கருப்பு அரிசிக்கு என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து இது ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணினே இருந்தோம். கொஞ்சம் பிரேக் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதே கம்மி பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் இந்த மால்ட்டு பிரேக்குன்னா என்னம்மா? பிரேக்குன்னா கொஞ்சம் மாதங்கள் நாங்கள் இது செய்யறது விட்டுட்டோம். இந்த சிறுதானியம் கஞ்சி ஆகட்டும், இந்த வகைங்க இது சாப்பிட்றது இல்லை, அப்படி இல்லை, சாப்பிட்றது வகையும் விட்டுட்டோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, அரிசி ரொட்டி செய்கிறதுக்கு அரிசி கழுவி காய வச்சு வீட்டுக்குள்ளே அப்படின்னு பாருங்க. கொஞ்சம் ஈரமாக இருக்குது. முன்னசாக வெயிலில் போட்டு காய வைக்காதீங்கோ. கொஞ்சம் பாதி காய்ஞ்சிட்டு பிறகு வீட்டுக்குள்ளவே காய வையுங்கோ. அப்போது ரொட்டி செய்யும் போது நல்லா வரும், ஒயிட்டாகவும் வரும். வெயிலே நீங்கள் காய வச்சுட்டு இல்லை பச்சரிசி வெயிலே காய வச்சுட்டு அது அரிசின்னு வந்து நீங்கள் ரொட்டி செய்யும் போது அதை தட்டும் போது ஒடியும். அது ஒடியதுக்கான என்னென்னா முழுக்கமாக வெயிலில் நீங்கள் நல்லா காய வச்சு அது அரிசின்னு வந்தோம்னா அது ஒடியும். இந்த மாதிரி பாதி வெயிலில் காய வச்ச உடனே நெகிழில் காய வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி அந்த மாவு நம்ம பிசையும் போது சுடு தண்ணியிலையோ பச்சை தண்ணியிலையோ அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, அந்த ஜிகின்றாங்க. ஜிகின்னா அந்த பதம் வர்றது மாதிரி அந்த பதம் வந்து நல்லா வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பிறகு எல்லா வகையும் 22 வகையாக வாங்கோ. 22 வகை எல்லாம் நம்ம சேர்த்து எங்கே கிடைக்குது? கேஜிஎஃப்ல தான் வாங்கிட்டு வந்தாங்கோ. அரிசி நாங்கள் வந்து மால்ட்டு குடிக்கும் போது கண்டிப்பாக நாங்கள் ஷார்ட்ஸ்லேயே போடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.